சார் வணக்கம் சார். பரமசிவம் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க சார். ஓகே சார். ஒரு 2 மினிட்ஸ் பார் 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். ஓகே சார், எடுத்துக்கோங்க சார். ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய இணைப்புல வந்திருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பிஜிடிஆர்பி டெமோ கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த வகுப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு என்னைக்கு நீங்க எக்ஸாம் போறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸோட டைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 8:30 அப்படின்றது. போதுமான அளவுக்கு உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்படி வந்து 270 தேர்வுகள் அப்படின்றத எப்படி பண்ண போறோம். அதே மாதிரி வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்டால்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் மேக்சிமம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். நான் வந்து கடைசியா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றோம். இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் இயர்ல எத்தனை பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், அதே மாதிரி வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா பார்த்துட்டே இருந்தோம். ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து சிவி லிஸ்ட் அப்படின்றது எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா வந்து எவ்வளவு பேர் சார் வந்து இங்க இருக்காங்க, கடந்த ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். லாஸ்ட் இயர் வந்து 2025. இந்த 2025ல எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 11,000 பேர் வந்து இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. சரிங்களா? மொத்தமா 11,568 பேர் எழுதியிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்காங்க, 11,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆண்டு 2027ல நீங்க எழுதும் போது இன்னும் ஒரு 5,000 பேர் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா ஆயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 15,000 பேர்ல ஒரு முதல் 100 இடம் அல்லது ஒரு 50 இடத்தில் வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வேலை, அரசு பணி அப்படின்னு சொல்லும் போது, அந்த அரசு பணிக்கான முயற்சியை சும்மா ஏதோ ஒரு சின்ன முயற்சி பண்ணலாம், ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கலாம், சும்மா கொஞ்ச நாள் உட்காந்து படிக்கலாம், டெய்லி ஒரு 1/2 hour படிக்கலாம், 1 hour படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இது என்ன ஆகாது அப்படின்னாக்கா அதற்கான சான்ஸ் வந்து இல்லை அப்படின்னு ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன். என்ன காரணம் அப்படின்னா, சம காலகட்டத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு விஷயம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலத்துக்குள்ளேயே 1000 பேர் 2000 பேர் பார்த்துடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வலைதளங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயமும் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப அடுத்ததா 8th பே கமிஷன் வேற போட போறான். அந்த 8th பே கமிஷன் போட்டான் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சம்பளம் 56,000 ரூபாயில இருந்து அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயாவது அதிகமாகி 66,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற ஒரு பெரிய உச்சத்துக்கு போய் நிற்கும். அப்ப 66,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் 3 இயர்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு 1 lakh rupees அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்ப சேலரி அதிகம் அப்படின்றதுனால இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க, இவங்க எல்லாமும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் பக்கம் மாறுது. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அப்படின்றதுனால எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா பிஜி அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியும் யூஜிடிஆர்பி அப்படின்ற மாதிரி மாறி மாறி என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வராங்க. அப்படி வரும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா போட்டிகள் அதிகமாகுது. சரிங்களா? அதனால முதல் ஒரு 100 பேர் 150 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் 15,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 15,000 பேர்ல நீங்க ஒரு முதல் 100 பேருக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மனசுல வச்சுட்டு நீங்க படிங்க. உங்களுக்கு நறுமலர் அகாடமி எல்லா வகையிலையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு தேவையான மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, எப்ப வேணாலும் கிளாஸ் பாத்துக்கிற மாதிரி வந்து அப்ளிகேஷன் இருக்கு, கிளாஸ் பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கும் தனி அப்ளிகேஷனே கொடுத்துருக்கேன். எப்ப வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா, அதையும் என்ன செய்யலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரே டெஸ்ட்டை எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். கொஸ்டின் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். நீங்க எழுதி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து
அதுல வந்து ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஜெயிச்சிடலாம். யார் யாரெல்லாம் நடுவுல இடைநிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய காணாம போறாங்களோ அவங்க காணாமலேயே போயிடுறாங்க. சரிங்களா? யார் தொடர்ந்து இது வரைக்கும் தொடர்ந்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் வெற்றியாளர்களா மாறி இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து உழைங்க. உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாஃப் வந்து கிடைச்சிருக்கார். அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிஸ்டர் பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழ்ல ரொம்ப அழகா தமிழ்ல நடத்துவார். அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம வேற இப்ப யூஜிடிஆர்பிக்கு நமக்கு ரொம்ப அற்புதமா எடுத்து கொடுத்துருக்காரு. கிளாஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு ஏறத்தாழ வந்து முடிக்க போறாரு. ஒரு பேட்சே வந்து முடிக்க போறாரு. அதனால வந்து பிஜிடிஆர்பி வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. அதே மாதிரி வந்து ஒரு டாக்டரேட் முடிச்ச ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா எடுக்க போறாங்க. ஸோ 2 பேர் தான் எடுக்க போறாங்க. இப்ப முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கிளாஸ் போகும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்க அது ரெகுலர் ஆயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றதுனால எப்ப வேணாலும் வீடியோ கிளாஸும் பாத்துக்கிற மாதிரியான வசதி இருக்கு. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் அடுத்த செஷன் சார் வந்து ஒரு 1/2 hour கிளாஸ் எடுப்பாரு. அவரோட கிளாஸ் வந்து ஒரு 20 minutes to 1/2 hour முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்துதான் நான் மீண்டும் என்ன செய்யறேன் அப்படின்னா வரேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்க சார். அப்புறம் சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்க சார், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? ஐயா கேக்குதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பிஜிடிஆர்பி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சார் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்க, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ ஏதாவது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. லேடிஸ் எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. சார் என்னங்க சொல்லுங்க. யூஜிடிஆர்பிக்கு ஹிஸ்டரியும் ஜாயின் பண்ணிருக்கோம் சார் நாங்க. ஓகே மேம், ஓகே மேம். இது பிஜிடிஆர்பிக்கான கிளாஸ் மேம். சரிங்க சார். இது யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி இருக்கட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஜி ஹிஸ்டரி பிஜி ஹிஸ்டரி ரெண்டுமே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் யூனிட் தான். பிஜிடிஆர்பி நீங்க படிச்சீங்கன்னா யூஜிடிஆர்பி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் மேம் இருக்கும். அதனால நீங்க இதுலயும் நீங்க அட்டன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுதான்னு பாருங்க. இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் என்னென்ன யூனிட் இருக்கு, சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நான் வந்து கொடுக்க போறேன். எப்படி படிக்கலாம், என்னென்ன படிக்கலாம், நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். யூஜிடிஆர்பி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸு, மெட்டீரியல்ஸு இதெல்லாமே அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருக்கேன். டெஸ்ட்டு சார் வந்து கண்டினியூ கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. ஓகேங்களா? மொத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போறோம், எப்படிலாம் படிக்க போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உலக வரலாறு அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அவங்க 10 யூனிட் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ இந்திய வரலாறு படிக்கும்போது நம்மளுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா 1வது யூனிட்ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். சரிங்களா? 1வது யூனிட்ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கேள்வி வந்து வரலாம். அதாவது ஒவ்வொரு யூனிட்லயும் 11 கேள்வி வச்சு 66 கூட வரலாம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்ல குறையலாம், ஒரு யூனிட்ல இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் 10 கொஸ்டின் வந்து வரும். 60 கொஸ்டின்ங்கிறது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வரும். இப்போ இந்திய வரலாறுல 60 கொஸ்டின் வரும். இதே ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படி படிச்சோம்னா அது 7வது யூனிட் 8வது யூனிட் வருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் ஆச்சு. அதுலயும் அதே மாதிரி தான் 20 கொஸ்டின் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கம்மியாகவும் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் யூரோப் அப்புறம் மாடர்ன் வேர்ல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா
வேர்ல்டு ஹிஸ்டரி அதுல ஒரு 2 யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் வந்து வரும். அது மாண்டேட்டரியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்லயுமே கட்டாயமா வந்து வரும். 10வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நவீன உலகம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின், இதுல கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட் எழுதினாலும், அதே மாதிரி யூஜிடிஆர்பி எழுதினாலும், அதே மாதிரி பிஜிடிஆர்பி எழுதினாலும், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில பயங்கரமா டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆகல அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நடந்த எக்ஸாம்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டஃபா தான் கேட்டிருந்தாங்க. டெட்லயும் ரொம்ப டஃபா தான் வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப கேள்விகளோட தரம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக அதிகமாக கேள்வியோட தரமும் அறிவு திறன் சோதிக்கும் திறனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிங்டம்ஸை பத்தி படிக்கணும். இப்ப நம்ம பல்லவர் கால வரலாறு பத்தி படிக்கணும்னா ராஜமாணிக்கம் அவங்க எழுதின வரலாறு புத்தகத்தை படிக்கணும். சோழர்கள் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நீலகண்ட சாஸ்திரி அவங்க எழுதியிருக்கிற புத்தகத்தை நம்ம வந்து படிக்கணும். அதே மாதிரி பாண்டியர்கார வரலாறு அப்படின்னா சதாசிவ பண்டாரத்தார் அவங்க எழுதின புக்கை வந்து நம்ம படிக்கணும். இதெல்லாம் தமிழக வரலாறுக்கு நீங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள். அதே மாதிரி சேர மன்னர்களை பத்தி படிக்கணும் அப்படின்னா துரைசாமி பிள்ளை அவங்க எழுதின வரலாற்று புத்தகத்தை நீங்க வந்து படிக்கணும். அப்ப பல்லவர் கால வரலாறுனா ராஜமாணிக்கு எழுதுனதையும், சோழர் கால வரலாறுனா நீலகண்ட சாஸ்திரி அவங்க எழுதுனதையும், பாண்டியர் வரலாறு அப்படின்னா சதாசிவ பண்டாரத்தார் அப்படிங்கிறதும், சேர மன்னர் வரலாறுனா துரைசாமி பிள்ளை. நான் தமிழ்நாடு வரலாறு நடத்தும் போது இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து கொடுக்க போறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த புத்தகத்துல நீங்க கலெக்ட் பண்ணி சார் ஒரு வச்சுக்கிறது டவுட் பெட்டர். சார், இந்த புக் எங்க சார் கிடைக்கும்? எல்லா புக்ஸ் கடையிலுமே இது கிடைக்கும் மேம். இது சும்மா நார்மலான புத்தகம் தான். இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான புத்தகம். பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நெட்லயே ஆர்டர் போடலாம். உங்க வீட்டுல இருந்தே நீங்க ராஜமாணிக்க வரலாறு புக்கு போட்டீங்கன்னா வரும். அமேசான்லயே கிடைக்கும். இந்த புக் எல்லாமே அமேசான்ல கிடைக்கும். நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும் இந்த புத்தகங்கள்லாம். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் ஸ்டோருக்கு போனீங்கன்னா, பழைய புக் ஸ்டோருக்கு எல்லாம் போனீங்கன்னா இது மாதிரி நிறைய இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கணக்குல கம்மியா கூட வாங்கலாம். உங்க சாய்ஸ் தான். சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தையும் 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தினுடைய விரிவாக்கம் தான் எல்லா எக்ஸாமுக்கும் அடித்தளமா இருக்கும். எதுனா ஸ்கூல் புக்கு. எப்பயுமே நம்ம பள்ளி பாட புத்தகத்தை படிக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் படிக்கவே கூடாது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு புத்தகங்களை கலெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க தரவு பண்ணணும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஸை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த வரலாறு புத்தகத்தை படிச்சீங்கனாலும் உங்களுக்கு மிக எளிமையா உங்க மைண்ட்ல போய் நிற்கும். நீங்க டைரக்டா இப்ப நான் சொன்ன சோர்ஸ் எல்லாம் நீங்க தேடி போய் கலெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நிக்காது. ஏன் நிக்காது அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு புதுசா பெருசா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காது. நீங்க பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற வரலாறு புத்தகத்தை நல்லா ரெஃபர் பண்ணணும். மெயினா பிஜிடிஆர்பிக்கு 10th ஹிஸ்டரி புக்ல இருந்து நிறைய தடவை கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க, கேட்கவும் செய்வாங்க. ஓகேங்களா? அதனால அடித்தட்டு அப்படின்னா மெயினா 11th 12th நல்லா படிக்கணும். இதுல இருந்தும் கேள்வி வந்து கேட்பாங்க. 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ஒரு தடவை ரீட் பண்ணிடணும் ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது 12வது ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும். சரிங்களா? அடுத்து ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எல்லாமே இந்த துர்காதாஸ் பாசு அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. துர்காதாஸ் பாசு அப்படிங்கிறவங்க எழுதின இந்திய அரசியலமைப்பு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற புத்தகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு எங்க இருந்து கேட்கறாங்க 60 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி நடத்தும் போது கூட வெங்கடேசன் புக்கை அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி நடத்தியிருப்பேன். உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணவும் சொல்லியிருப்பேன் யூஜிடிஆர்பிக்குமே. அதே தான் சொல்றேன் மறுபடியும். பிஜிடிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த இல்லைங்களா அந்த 60 கொஸ்டினை நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வெங்கடேசன் அவங்க எழுதின இந்திய வரலாறு புத்தகம் நம்மளுக்கு இந்த புக் வாங்கிடலாமா சார்? கட்டாயம் வாங்கியிருக்கணும் மேம். நீங்க கட்டாயம் வாங்கியிருக்கணும். ஆல்ரெடி உங்களை நான் வாங்க சொல்லியிருந்தேனே. சரிங்க சார்.
இதுல இருந்து தான் சாரும் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் எல்லாம் நீங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே சார் வெங்கடேசன் புக்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வெங்கடேசன் புக்கை நல்லா தரவு பண்ணணும். இதுல வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்திய வரலாறு, இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பிளாசி போர் முதல் பிரிவினை வரைக்கும். இதுவும் யார் எழுதுனது அப்படின்னா வெங்கடேசன் சார் எழுதின புக்கு தான். உங்களுக்கு வெங்கடேசன் சார் எழுதின புக் எல்லாமே நம்மளுக்கு பிடிஎஃபாவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பிஜிடிஆர்பி நீங்க வரும்போது உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் புக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எத்தனை புக் வாங்கணும் நீங்க அப்படின்னா இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமகால வரலாறு, இதெல்லாம் புத்தகத்தோட பேருங்க. அதுக்கப்புறம் முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இது எல்லாமே வெங்கடேசன் சார் அவங்க எழுதின புத்தகங்கள் தான். இதையெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தர்மராஜன் சார் புக்கையும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். தர்மராஜன் சார் புக் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு வந்து சொல்லியிருப்பேன். வெங்கடேசன் சார் புக் ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. தர்மராஜன் சார் புக் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா இதுவும் தர்மராஜன் சார் அவங்களே வந்து எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தர்மராஜன் சார் புக்கை நீங்க வந்து வாங்கி படிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணி காமிச்சேன். தர்மராஜன் சார் ஹிஸ்டரி புக்கும் காட்டினா அது எவ்வளவு டெப்தா இருக்கு அப்படிங்கிறதும் யூஜிடிஆர்பி கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக் எல்லாமே. இப்ப ரீசெண்ட் எடிஷன் அப்படின்னா இது கிடையாது. இது ரெண்டு பழைய எடிஷனுங்க. இப்ப ரீசெண்டா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படி சொல்லிட்டு இப்ப தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் வந்து போட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான புக். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பழைய எடிஷன். இதே மாடல்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும் அட்டை. ஓகேங்களா? இப்ப துர்காதாஸ் பாஸ் எழுதுன இது தமிழ் மீடிய புத்தகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துர்காதாஸ் பாஸ் எழுதுன 26வது எடிஷன் இங்கிலீஷ் மீடியம் புத்தகம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலெக்ட் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்திய அரசியலமைப்பு ஒரு அறிமுகத்துல நம்மளுக்கு பண்டைய கால வரலாறு பத்தி நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப நான் சொன்ன வெங்கடேசன் சார் எழுதின இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் 1757 1947 வரைக்கும், அதுக்கப்புறம் சமகால வரலாறு 1947 இருந்து 2012 வரைக்கும், ஹிஸ்டரி ஆஃப் கான்டெம்பரரி இந்தியா, சமகால இந்தியா அந்த புத்தகம். பாத்தீங்கன்னா இத்தனை புக் வந்து நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னா ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு 15 கேள்வி வருங்க கண்டிப்பா. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 புக் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4, இதுல ஒவ்வொரு புக்லயும் 15 கேள்வி நம்ம ஆவரேஜா வெயிட்டேஜ் வந்து வச்சுக்கணும். ஏன்னா 4 பாஞ்சு 60 கொஸ்டின் வரும். இந்திய வரலாறுல மட்டும் 60 கேள்விகள் வரனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகங்களை நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கணும். டெஸ்ட்டுக்கு வந்து டாபிக் சொல்லும்போது இதுல இருந்து நீங்க படிக்கணும். அப்ப இந்திய வரலாறு படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும். ஏன்னா அதுலதான் 60 கேள்வி இருக்கு. இப்ப இந்திய வரலாறு படிக்கணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு வரலாறு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உலக வரலாறுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்க கடைசி ப்ரிஃபரன்ஸ் தான் உலக வரலாறுக்கு கொடுக்கணும். உலக வரலாறுல இது வரைக்கும் டெப்தாலாம் கேள்வி வந்து கேட்கல. மெயினான பாயிண்ட் தான் வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இந்திய வரலாறு, ரெண்டாவது தமிழ்நாடு வரலாறு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வரலாறுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த ஆர்டர் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்தியன் ஹிஸ்டரினா 6 யூனிட் சேர்ந்தது 60 கொஸ்டின் வரும். அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, 2 யூனிட் தான். சரிங்களா? ஒரு யூனிட் 10 கொஸ்டின், 2 யூனிட் 70 கொஸ்டின். நீங்க இது ரெண்டையும் படிக்காம வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு வரவே வராதீங்க. இந்த 2 பார்ட்டையும் நீங்க பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்ட் இதுக்கு வாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க வாங்க. இதுல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா இங்க வரது வேஸ்ட். ஏன்னா இது படிச்சா நம்மளுக்கு புரியாது, கஷ்டமா இருக்கும். ஆனா ஈஸி தான். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டமா இருக்கும் புதுசா படிக்கிறனால. இது நம்ம அங்கங்க அரைகுறையா தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம். அதை வச்சு மேனேஜ் பண்ணி படிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்றேன். அப்ப நம்ம 3 பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீஷன் பார்ட் இதுதான், ரெண்டாவது இதுதான், மூணாவது தான் இது. சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய புத்தகங்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எல்லாமே ரெஃபரன்ஸ் புத்தகம். இதுக்கப்புறம் போனோம்னா நம்ம மெட்டீரியல் வந்து போற மாதிரி வரும். கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல நாம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்கா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓடந்தபுரி, சோமபுர மகாவிகாரம், இது வந்து பாத்தீங்கன்னா கல்வி வரலாறு, இந்தியாவினுடைய கல்வி வரலாறு. நம்மளுக்கு சிலபஸ்ல இது எல்லாமே நேரடியா வந்து இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க, என்னென்ன நம்ம படிக்க வேண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு.
பாருங்க, இதான் 1வது யூனிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிபி 10வது வருஷத்துல இருந்து, ஓகேங்களா, கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு. அதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட். 1வது யூனிட்ல என்னெல்லாம் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வரலாற்றோட ஆதாரங்கள். இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, தொல்லியல் ஆதாரம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, இலக்கிய ஆதாரம் என்ன கிடைச்சிருக்குது, வெளிநாட்டுக்காரங்க நம்மளுக்கு என்ன ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க, அதான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது ஆரம்ப கால வரலாறு. ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா, இந்திய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதை நம்ம படிக்க போறோம். அடுத்தது தொல்லியல் ஆய்வுகள் படிக்க போறோம். அதுக்கப்புறம் இலக்கியங்கள் படிக்க போறோம். வெளிநாட்டு ஆதாரங்கள் நம்மளுக்கு இந்தியாவை பத்தி என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை பத்தி பார்க்க போறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்காலம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுதான். சரிங்களா? சக்கரம், நெருப்பு கண்டுபிடிச்சது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா வரலாறு எழுதப்படாததுக்கு முன்னாடி என்னென்ன ஆதாரங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது ஹரப்பா நாகரிகத்தை பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஆரம்ப வேத காலம் படிக்க போறோம். அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலம் வந்து படிக்க போறோம். சரிங்களா? வேத காலம், அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அல்லது முடியரசு உருவாகிறது. அதுல நகரமயமாக்கல் மாற்றம், வேத காலத்தோட முன்னேற்றம் தான் இந்த மகா ஜனபதம். ஓகேங்களா? இப்போ வேத காலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேத காலத்தினுடைய அரசியல் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பம், அதுக்கப்புறம் கிராமம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜனா, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனபதா அப்படின்னு இருந்திருக்கும். இந்த ஜனபதங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகா ஜனபதங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜனபதாவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குடும்பம், அதுக்கப்புறம் கிராமம். அதாவது வேத காலத்தினுடைய அரசியல் நிலை இப்படிதான் இருந்துச்சு. குடும்பம், கிராமம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனபதா, இப்படி வந்து இருந்துச்சு. நிறைய ஜனபதங்கள் இணைஞ்சது தான் மகா ஜனபதம் அப்படி சொல்றாங்க. இந்தியால 16 மகா ஜனபதங்கள் இருந்ததா அங்குத்தாரா நிகயம் அப்படிங்கிற நூல் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதான் முதல்ல ஆதாரமா நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போறோம். இப்ப வேத காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிந்தைய வேத காலத்துல ஜாதி பிரிவு உருவாச்சா, முந்தைய வேத காலத்துல ஜாதி பிரிவு உருவாச்சா, இப்படி எல்லாம் நம்ம படிக்க போறோம். இந்த வேத காலத்துல அவங்களோட தொழில் என்ன, ஹரப்பா நாகரிகத்துல அவங்களோட தொழில் என்ன, இது எல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தொல்லியல் ஆதாரங்கள் இப்ப நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்தினுடைய இறுதியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் அப்படிங்கிறது உருவாகிரும். ஓகேங்களா? வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜு, சாம, அதர்வன, அப்படி 4 வேதங்கள் இருக்கு இல்லைங்களா? இதுல பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சடங்கு செய்யறதுக்கு அடித்தட்டு மக்களை பாதிக்க வைக்கிறாங்க. ஒரு சடங்கு செய்யணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பாதி செல்வங்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்படுறாங்க. இப்ப அடித்தட்டு மக்கள்லாம் இந்த சடங்குங்கிற ஒண்ணுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு ஏங்குறப்பதான் இந்தியால 6ஆம் நூற்றாண்டுல அறிவார்ந்த நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் சமணமும் பௌத்தமும் உருவாகுது. இப்ப இந்த சமணம் பௌத்தமும் எந்த காலகட்டத்துல உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரியர் காலத்துலதான். அதாவது வேத காலத்துக்கு பின்னாடி வேத காலத்தினுடைய எதிர்த்துதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேத காலத்தை எதிர்த்துதான் சமணமும் பௌத்தமும் உருவாயிருக்கும் 6வது நூற்றாண்டுல. அதோட தொடர்ச்சியாத்தான் மகதம் அந்த பகுதியில எழுச்சி வந்து நடக்குது. அங்கதான் முதல்ல அஜாத சத்ரு அப்படிங்கிற மன்னர் தன்னுடைய முதல்ல மன்னர் அப்படிங்கிற பேர்ல வராங்க மகதத்தை ஆட்சி பண்றதுக்கு. 16 மகா ஜனபதம் பார்த்தோம் இல்லைங்களா? அது இந்த 16 மகா ஜனபதம் கடைசியா என்னவாகும்னா 4 மகா ஜனபதமா ஒருங்கிணைஞ்சிரும். இந்த 4 மகா ஜனபதம் ஒருங்கிணைஞ்சு ஒரு மகா ஜனபதமா மாறுது. அந்த ஒன்னா மாறுறதுதான் இந்த மகதம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த 16 மகா ஜனபதம் இணைஞ்சதான் ஒரு பகுதியா ஒரு எழுச்சி உருவாகுது. அதான் நம்ம என்னன்னு படிப்போம் அப்படின்னா மகதத்தின் எழுச்சி அப்படின்னு படிப்போம். இந்த மகதத்தின் எழுச்சி காலகட்டத்துல மாசிடோனியால இருந்து ஒரு மன்னர் அலெக்சாண்டரை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். கிரேக்க நாட்டுல படிச்சோம் இல்லைங்களா? அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு. அதோட தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு, மகதத்துல இருந்துதான் மௌரிய பேரரசு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல சந்திரகுப்த மௌரியர், அவங்க பிந்துசாரர், அதுக்கப்புறம் அசோகர், மௌரிய நிர்வாகம், மௌரியர் காலத்தை பத்தி டீட்டெயில்டா வந்து படிப்போம். மௌரியர் காலத்துக்கு அப்புறம் வந்த சுங்கர்கள், சாதவாகனர்கள், இந்தோ கிரேக்கர்கள், இவங்க எல்லாம் பாருங்க சகாக்கள், பாரதியர்கள், இவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க. சரிங்களா? அப்போ இடையில ஒரு கேப், அதாவது மௌரிய பேரரசுக்கும் குசானர்களுக்கும்
இடையில ஒரு பெரிய கேப். அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணியிருக்கா? வெளிநாட்டுக்காரங்க ஃபில் பண்ணிட்டாங்க. நம்மனால வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்து குஷானர்கள். குஷானர்கள் வந்து பாத்தீங்கன்னா குஷானர்கள் சிறந்த மன்னர்னா கனிஷ்கர். நம்ம இந்திய காலாண்டரே இவருடைய ஆட்சி காலத்துல இருந்து தான் தொடங்கும். கிபி 76ல இருந்து வந்து 78ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதான் கனிஷ்கர் காலம் சொல்லுவாங்க. கனிஷ்கர் காலத்துல உருவான கலை தான் இந்த காந்தார கலை. இதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா வந்து படிப்போம். புத்த சிலை உருவாக்கப்பட்டது முதல்ல இந்த காந்தார கலை தான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் குஷானர்களுக்கு அப்புறம் குஷானர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா குப்தர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அதுல முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இந்திய நெப்போலியன் இவரை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. வி.எஸ். ஸ்மித் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் சொல்றாரு. நம்ம நெப்போலியன் உலக வரலாறுல யூஜிடிஆர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் நிர்வாகம், கலை, கட்டடக்கலை, இலக்கியம் இதெல்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல இருந்த கல்வி. இப்ப நான் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறத ஒண்ணு மட்டும் எடுத்துதான் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பேன். அதுல நாலந்தா, விக்ரமசீலா, வல்லபி, அப்புறம் வந்து ஹூன்களோட படையெடுப்பு. ஹூன்கள் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹூனர்கள் அவங்க தான் படையெடுப்பு. இப்ப ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சதுக்கு என்ன காரணத்தினால அழிஞ்சு போச்சுன்னு தெரியல. ஆனா ஹூனர்களோட படையெடுப்பு காரணமா தான் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து வந்து இருக்குது. நிலநடுக்கத்தினால அழிஞ்சிருச்சு, இயற்கை சீற்றங்கள் வந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு கருத்து இருக்குது. குப்தரோட ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது இந்த ஹூனர்களோட படையெடுப்பு தான் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். குப்தரோட வீழ்ச்சிக்கு காரணம் இவங்க தான். குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஹூனர்களை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்ப இந்த குப்தர் காலத்தில் ஏற்பட்ட கல்வியை பத்தி நம்ம படிக்க வந்து போறோம். ஹூனர்களோட படையெடுப்புனாலதான் குப்தர்கள் அழிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வர்த்தனர், ஹர்ஷவர்த்தனர், வர்த்தனர் வம்சத்துல ஹர்ஷவர்த்தனர் வர்றாரு. அவருடைய ஆட்சி காலத்துல யுவான் சுவாங் வந்து வர்றாரு. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள். எப்படியே தென்னிந்தியாவுக்கு வந்தீங்கன்னா சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர் 2 பேர் வந்து இருப்பாங்க. அதுல பாருங்க 2ஆம் மேலை சாளுக்கியர்கள், மேற்கு சாளுக்கியர்னு படிப்போம் நம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா புலிகேசியை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 முடிசூட்டப்பட்ட ராஜ்யம், அதாவது பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் தென்னிந்தியாவில இருந்த முக்கியமான அரசுகள். ஓகேங்களா. இதான் நம்ம 1வது யூனிட்ல நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள். ஓகேங்களா. அப்ப பழைய கற்காலம், அதாவது மனிதன் எப்படி உருவானா தெரியாது. ஓகேங்களா. யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு கருத்து வந்து இருக்கு. ஆதம் ஏவாள்னாலதான் மனிதன் வந்து உருவானா இல்ல, கடல்ல ஒரு உயிரினம் வந்து முத தோன்றிய உயிரினம் கடல் தான். கடல்ல தோன்ற அந்த உயிரினத்துல இருந்தா பரிணாம வளர்ச்சி தான் மனிதன் அப்படி சொல்ற கருத்தும் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் முதல் மனிதன் தோன்றினா அப்படிங்கிற கருத்தும் வந்து இருக்குது. இது மாதிரி குரங்கில இருந்தா மனிதன் உருவானா, இப்படி கான்ட்ரவர்சி கருத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கு. மனிதன் எப்படி உருவானாங்கிறதுக்கான ஆதாரம் நம்மள்ட்ட இல்ல. நம்மள்ட்ட மட்டும் இல்ல, உலக நாட்டுல எந்த நாட்டிலயுமே இல்ல. ஓகேங்களா. ஆனா மனிதன் உருவாயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுதான் ஆதாரம். ஓகேங்களா. இப்ப மனிதன் வந்து உருவாயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? ஏன்னா மனிதன் உருவான வரலாறு நம்மளுக்கு தெரியாது. இந்த மனிதன் உருவான வரலாறுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனிதன் உருவாயிட்டான். அவன் முதல்ல பயன்படுத்தினது கல்லை தான் பயன்படுத்தினான். மனிதன் முதல்ல உருவானதுக்கு அப்புறம் கல்லத்தான் ஆயுதமா வந்து பயன்படுத்தி இருக்கிறான். அதைத்தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இந்த கற்காலத்தையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3ஆவும் 4ஆவும் 5ஆவும் இப்படி பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு பழைய கற்காலம், சரிங்களா. ஒண்ணு என்னது பழைய கற்காலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கற்காலம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலோக காலம் அப்படி சொல்றாங்க. உலோக காலத்தையே நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். அதாவது இரும்பு காலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்பு காலம் அப்படி வந்து பிரிக்கலாம். பாருங்க, மனிதன் உருவாயிட்டான். அவன் முதல்ல பயன்படுத்தினது கல்லைத்தான். சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்தி தான் நெருப்பை வந்து பழைய கற்காலத்தை கண்டுபிடிச்சு அதோட வளர்ச்சி தான் ஆயுதமா பயன்படுத்தி அதோட வளர்ச்சி தான் ஒன்னே உரசி நெருப்பு கண்டுபிடிச்சது புதிய கற்காலம். பழைய கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா சக்கரம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கு சக்கரம் கண்டுபிடிச்சது பழைய கற்காலம். அந்த கல்லை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்கி பயன்படுத்தினது இடைக்கற்காலம். அது பெரிய கல்ல இருந்து கொஞ்சம் சின்ன கல்லா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படிதான் மனிதன் வந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வாரான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உலோக காலம் அப்படின்னா 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் செம்பு கண்டுபிடிச்சாங்களா இல்ல இரும்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களா செம்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு காலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் தான் என்ன வரும்? இரும்பு கண்டுபிடிச்ச காலம். சரிங்களா. செம்பு அப்படிங்கிறது வேற பேர்ல மாத்தி நம்மளுக்கு கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செம்பு வெண்கலம்னு சொல்றாங்க, காப்பர்னு சொல்றாங்க,
இப்படி வேற வேற பேர்ல வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல ஆர்டர் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது பழைய கற்காலம். பழைய கற்காலம் கற்காலம் அதுல பழைய கற்காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதிய கற்காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலோக காலம் அப்படி சொல்றாங்க. உலோக காலம். இந்த உலோக காலத்தை தான் நம்ம ரெண்டா வந்து வகைப்படுத்துறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு காலம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இரும்பு காலம். செம்பு காலம் அப்புறம் இரும்பு காலம் இப்படி வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். இந்த செம்பு காலத்துக்கு உட்பட்டதுதான் எந்த காலம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லா இந்த செம்பு காலகட்டத்தை சார்ந்துதான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு காலகட்டத்தை சார்ந்துதான் வேத காலம் வந்து இருந்திருக்கும். வேத காலத்தினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம அந்த மகாஜனபதங்களுக்கு நம்ம வந்திருப்போம். சரிங்களா? இதுதாங்க 1வது யூனிட்டோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மகாஜனபதத்துக்கு அப்புறம் இந்த வேதங்களை எதிர்த்து உருவாக்கப்பட்ட மதங்கள் 2, சமணம், பௌத்தம். அதுக்கப்புறம் மகாஜனபதத்துல மகதத்தோட எழுச்சி, இதை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு குஷானர்களுக்கு இடையில வெளிநாட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூல் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் குப்தர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர். இதுக்கப்புறம் யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி சுல்தான் அப்படி நம்ம வந்து போயிருவோம். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட். நம்ம 1வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டெமோ கிளாஸஸ்ல இல்ல அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா நம்ம அடுத்தடுத்த யூனிட்டுக்கான டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார், சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குது சார். சார் கேக்குதா சார்? சார் இது நம்ம கிளாஸோட டீச்சிங் சார் ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்குமா சார்? கண்டிப்பா சார். நான் எடுக்கிற கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி சார் சார் கண்டிப்பா இருக்குங்க சார். ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் எடுக்கிற கிளாஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாங்க. ஓகே சார். ஒண்ணும் இல்லை சார், நான் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட், பிளைண்ட், 100% பிளைண்ட் ஸ்டூடெண்ட். ஓகே ஓகேங்க சார். நான் யூஜி தேர்வி படிக்கிறேன் சார். டெட் பார்த்தேன் லாஸ்ட் நடந்துச்சுல 2025, அதுல டெட் கிளியர் பண்ணிட்டேன். சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு உங்க சார்ட்ட நீங்க பேசுங்க சார். சார்ட்ட நீங்க பேசுங்க சார். சார்ட்ட பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் ரிடக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தருவாங்க. அகாடமி நேம் சார்? நம்ம அகாடமி நேம் நறுமலர் தீபம் சார். நம்மளது அகாடமி பேர் வந்து நறுமலர் தீபம். மறுமலர் தீபம். பிரான்ச் எங்க சார் இருக்கு? ஹெட் ஆபீஸ்லாம் எங்க இருக்கு? இங்க தருமபுரி மாவட்டம் சார். தருமபுரி. ஓகே சார். டீச்சிங் எல்லாமே தமிழ்ல இருக்குமா சார்? சார் பைலிங்குவலா இருக்குங்க சார். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குங்க சார். நமக்கு தமிழ் மட்டும் தான் தேவை. டீச் பண்ற எல்லாமே தமிழ்லயே பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா சார்.